கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தர்மையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதி கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டது என்ற தலைப்பின் கீழே இது 8வது பாகம். இதில் நாம் பார்க்க இருக்கிற பகுதி என்னவென்றால், வெளிப்படுத்தின புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசி ஸ்திரீ, அதாவது 7 தலைகள் மேல் இருக்கிற ஸ்திரீ, இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது தெசலோனிக்கேய புத்தகத்தில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும், அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று அங்கே சொன்னதுனால இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து இன்றைக்கு நமக்குள்ள ஒரு தெளிவான ஒரு சத்தியம் நம்மளுக்கு தெரியாதபடினாலே நாம் இதை தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து இதோ வந்துடுவார் அதோ வந்துடுவார்ன்றதெல்லாம் இல்லை. அதனால தான் அங்கே தெசலோனிக்கேய சபையில் கிளியராக சொல்லிட்டாங்க, இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக விசுவாசத்திற்கு துரோகம் வர வேண்டும், கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். அந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். அது அந்தி கிறிஸ்து வர வேண்டும். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அதாவது 2ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்த அந்தி கிறிஸ்து எங்கிருந்து வருவான், எந்த ராஜ்யத்தில் வருவான் என்றதை குறித்து அங்கே நாம் பார்த்தோம். அடுத்ததாக அப்படியே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம். 13ஆம் அதிகாரத்தில் கடலிலிருந்து ஒரு மிருகம் எழும்புகிறது என்று பார்த்தோம். அந்த மிருகம் தான் நம்முடைய தாய் சபை. அடுத்தது பார்க்கிறோம், பூமியிலிருந்து 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி வருகிறதாக பார்க்கிறோம். அப்போ முதல்ல தாய் சபை, அது ரோமன் கத்தோலிக்கை குறிக்குது. பூமியிலிருந்து எழுந்த ஒரு மிருகம், முதல்ல சமுத்திரத்திலிருந்து, சமுத்திரம்னா திரள் கூட்டம், பெரிய சபை அதுதான். அதன் பிறகு பூமி கொஞ்சம், இல்லைங்களா, அதாவது உலகத்தில் பார்க்கும்போது 1/3 பங்கு தான் பூமி. அப்போ கொஞ்சம், அந்த கொஞ்சம் பேர்லேருந்து 2 கூட்டம் எழும்புது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பேரில் தான் எழும்புது. அதுதான் ஆட்டுக்குட்டின்னு போட்டாங்க. அங்கே 2 கொம்பு வருது. ஒன்று புராட்டஸ்டன்ட் என்று சொல்லுகிறவர்கள், இன்னொன்று பெந்தகோஸ்தே என்று சொல்லுகிறவர்கள். இந்த புராட்டஸ்டன்ட் எப்படின்னா, அவங்க ரொம்ப கத்த மாட்டாங்க, ஆர்ப்பரிக்க மாட்டாங்க, ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக போகும். மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, செவன்த் டே அட்வென்ஷன், சிஎஸ்ஏ அப்படி அந்த மெத்தடில் அங்கே இருக்கும். இன்னொரு கொம்பு எதுனா புராட்டஸ்டன்ட்லேருந்து வெளியே வந்தது, அதுதான் பெந்தகோஸ்தே. 1950 வந்தது தான் பெந்தகோஸ்தே. அதாவது அந்த பெந்தகோஸ்தே சபையில் ரொம்ப சவுண்டாக இருக்கும், ஆர்ப்பரிப்பார்கள், ஆராதனை ஒழுங்கெல்லாம் வரமாக இருக்கும். இதுதான் உலகத்தில் இருக்கிற மொத்த சபைகளையும் 3 பாகங்களாகத்தான் பிரிக்க முடியும். ஒன்று அதிகமாக கத்துறது, அது பெந்தகோஸ்தே சபை, ஆர்ப்பரிக்கிறது, வர்ஷிப் பண்ணுறது, அதெல்லாம் அவங்களது. இன்னொன்று அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, தேவனை துதிப்பார்கள், அது புராட்டஸ்டன்ட் சொல்லலாம். 2மே புராட்டஸ்டன்ட் தான். ஆக்சுவலாக புராட்டஸ்டன்ட் வந்தது தான் பெந்தகோஸ்தே. இதை விட்டால் தாய் சபை ரோமன் கேத்தலிக், அவ்வளோ தான். இந்த 3 பற்றி தான் பேசுகிறாங்க. அங்கே சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம், அங்கே அதோடைய தன்மையெல்லாம் அங்கே சொல்லிட்டாங்க. அடுத்தது பூமியிலேருந்து வந்த மிருகம், ஆடுன்னா இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. 2க்கு முன்னா 2 வகையான சபைகள், அது யார் என்னன்னு பார்த்தோம். அந்த 2 வகையான சபைகள் என்ன செய்யுது அப்படின்னா, முதல் நம்ம தாய் சபை சொன்னோம் இல்லைங்களா, அங்கே சாவுக்கு எதுவான அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா 1517 மார்ட்டின் லூத்தர் அவருடைய காலத்தில். மார்ட்டின் லூத்தர் அந்த ரோமன் கத்தோலிக் சபையில் ஒரு ஃபாதர் லெவலில் இருக்கிறவர், ஒரு ப்ரீஸ்ட்டு. அவர் பைபிளை படிச்சுட்டு வரும்போது அவர் சில விஷயங்களை கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ரோமன் கத்தோலிக்கோடைய ஹெட்டு, அதாவது அந்த மத குரு, அவர் தான் தலைவர், அந்த மத குரு சொல்கிறத தான் கேட்கணும், அதை தவிர வேறு எதுவும் கேட்கக்கூடாது, பைபிள்லாம் வாசிக்கக்கூடாது. அந்த மதகுரு என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நீ பரலோகம் போனேன்னா நான் ஒரு கையெழுத்து போட்டு ஒரு சீட்டு கொடுப்பேன்.
அந்த சீட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகம் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சீட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீட்டெல்லாம் விற்று தீர்ந்து போச்சு, எல்லோரும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சீட்டு விற்கிறதுக்காக நீங்கள் மட்டும் பரலோகம் போனால் போதாது, உங்களுடைய மூதாதியர்கள் அவங்க கூட பரலோகம் போகணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த மரித்தவர்களுக்காக கூட அந்த சீட்டை நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்ற இது கொண்டு வந்து அதையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மரித்தவர்களுக்காக. அப்போ நிறைய சேல்ஸ். அப்போ இந்த மார்ட்டின் லூத்தர் பைபிள் வாசித்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னு பைபிள் சொல்லியிருக்கும்போது இவர் எப்படி இந்த சீட்டை வாங்கினா தான் நாம் வருவோம், நம்மளால் பரலோகம் போக முடியுமெல்லாம் இவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஒரு கோட்பாடு வந்துச்சு. அப்போ தான் சபைக்குள்ள பிரச்சனைகள் உருவாச்சு. அப்போது ரோமன் கேத்தலிக் சபை இரண்டாக பிரிந்து மார்ட்டின் லூத்தர் தலைமையில் ஒரு சபையும் போப்பு அவருடைய தலைமையில் ஒரு சபையும் உருவாச்சு. இந்த மார்ட்டின் லூத்தர் தலைமையில் இருந்த சபைக்கு தான் புராட்டஸ்டன்ட்னு பேர். அவ்வளோதான். இவங்க சத்தியத்துக்காக நின்னார்கள். ஆனால் காலப்போக்கில் மார்ட்டின் லூத்தருக்கு அப்புறம் சத்தியத்துக்காக நிற்கலை, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது மெத்தடிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, செவன்த் டே அட்வென்ட்ஸ் அதுன்ட்டு நிறைய பிரிவினைகள் வந்துருச்சு. அதில் ஒரு பிரிவினை தான் 1950 வந்த பெந்தகோஸ்தே என்றதாக பார்த்தோம். இது என்ன வேலை பண்ணுதுன்னா, அந்த மார்ட்டின் லூத்தர் காலத்தில் சாவுக்கு எதுவாக ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. அது என்ன அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர் இவர் தான் அந்தி கிறிஸ்துன்னு அப்போ தான் சொன்னார். 1950 போப்பு தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு அவர் தான் சொன்னார். போப்பு தான் அந்தி கிறிஸ்து. ஏனென்றால் பைபிளை வச்சுக்கிட்டு பைபிள் இல்லாதெல்லாம் போதிக்கிறார்கள், இவர் தான் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னார். அப்போ உலகம் முழுவதும் ரோமன் கேத்தலிக் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. இத்தாலி, ஜெர்மனி மாதிரி நாடுகளெல்லாம் ரோமன் கேத்தலிக் நம்மளுக்கு வேணவே வேண்டான்னு ஒதுக்கிட்டு மார்ட்டின் லூத்தர் பக்கம் வந்துட்டாங்க. அப்போ இனி ரோமன் கேத்தலிக் தலை தூக்கவே முடியாதுன்ற கண்டிஷன் ஆயிடுச்சு. அதான் சாவுக்கு எதுவான அடிபட்டுச்சு. ஆனால் அந்த சாவுக்கு எதுவான அடி கொஞ்ச நாளில் சொஸ்தமாயிடுச்சு, சரியாக போயிட்டு அது மறுபடியும் மகிமைக்கு வந்துச்சு. 1500 அப்புறம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக போப்பசி மேலே வர ஆரம்பித்தது. அதுதான் அங்கே நம்ம பார்த்தோம். ஆனால் இது எப்படி மேலே வருது அப்படின்னா, இந்த 2 கொம்பு இருக்குது பாருங்கள், புராட்டஸ்டன்ட்டு, பெந்தகோஸ்தேன்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த 2 சபையும் மீதி இருக்கிற ஜனங்களை, பாதி ஜனம் அங்கே ரோமன் கேத்தலிக் சேர்ந்துட்டாங்க, மீதி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள அடையாள அற்புதங்கள் என்ற பேர்லையும் அவங்களுக்கு திருப்பி ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கங்கலாம் சொல்லி இவங்க ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டங்களை வைத்து கொண்டு அப்படியே அந்த சாவுக்கு ஏதுவாக காயம்பட்ட மிருகம் இருக்குது பாருங்க, அந்த போப்பசி, அந்த போப்பசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி அப்படின்னா, புராட்டஸ்டன்ட்னு சொல்கிறவர்களும் இன்றைக்கு கிறிஸ்துவ மதத்திற்கு நீங்கள் தான் தலைவராக இருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. பெந்தகோஸ்தேவும் உலகம் முழுவதும் இருக்கிற பெந்தகோஸ்தேவும் கிறிஸ்துவர்களுக்கு நீங்கள் தான் தலைவர்னு எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போது இமேஜ் வந்துடுச்சு இல்லைங்களா, அது ஒரு ரூபம் வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு உயிர் வரல. இப்போ அது உயிர் கொடுக்குற வேலையை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் செஞ்சிட்ருக்குறாங்க. அதுக்கான வேலைகள்லாம் நடக்க ஆரம்பித்து அதுக்கு ஜனங்கள்லாம் சேர்த்து, இந்த ஜனங்கள் விசுவாசிகளுக்கு இதெல்லாம் தெரியாது. இது ஒரு மாதிரி ரகசியமாக மேல் மட்டத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இது தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அதை குறித்து நம்ம பார்த்தோம். அந்த மிருகத்தின் இலக்கை புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் அப்படின்னு வரும். அதன் இலக்கு 666. 666 ஒய்கேரியஸ் ஃபிலடி என்ற ஒரு வார்த்தையை, லத்தீனில் இருக்கிற அந்த வார்த்தையை, ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒரு நம்பர் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ படி அதை கணக்கு போட்டு பார்த்தா அது இருக்கும். உங்களுக்கு அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அது கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 666 வரும். அந்த 666 அப்படின்னா அந்த 660 நெத்தியிலும் கையிலும் முத்திரை தரித்தவர்கள் தவிரன்னு வரும். அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த போப்பசின்ற அமைப்பு இப்போ அதெல்லாம் ஒன்றாயிடுச்சு. அது என்னங்க, புராட்டஸ்டன்ட்டு, அப்புறம் பெந்தகோஸ்தே, ரோமன் கேத்தலிக் எல்லா கொள்கைக்குள்ள ஒன்றாகிட்டு, இந்த கொள்கைக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது. இதுதான் கொள்கை, கிறிஸ்துவ கொள்கை இதுதான், இது தான் பேசணும். அது பைபிளில் கிடையாது, அந்த கொள்கை பைபிளில் கிடையாது. கிறிஸ்துவ கொள்கை இதை தான் பேசணும். அப்படி யாரெல்லாம் மறுக்கிறார்களோ
அவர்களெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு ரூல் போட்டாங்க. ரூல் போட்டுருவாங்க, போட்டுருவாங்க. போட்டுட்டு அப்படி பேசுகிறவர்கள், இவங்களுடைய கொள்கையை பேசுகிறவர்கள் மட்டும் அங்கீகாரம் நெற்றியிலும் கைகளிலும். அப்போ நெற்றியில் கையிலன்னா அந்தி கிறிஸ்து வருமா, அவன் கையில் மெமரி சிப் வைப்பான், நெற்றியில் மெமரி சிப் வைப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் கிடையாது. அந்தி கிறிஸ்துனா கிறிஸ்துக்கு விரோதமானவன் அல்லது கிறிஸ்துக்கு பதில், தன்னைத்தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறவன். விசுவாச துரோகம் படித்தோம் இல்லைங்களா? அப்போ அப்படி சொல்லுகிறவர்கள் அவங்க பைபிளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பைபிள் இல்லாதெல்லாம் சொல்லி ஜனங்களை நம்ப வைப்பார்கள். அதையும் ஜனங்கள் நம்புவார்கள். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டாரத்தில் அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. பைபிளில் இது சொல்லப்பட்டிருக்குதா இல்லையா எதுவுமே என்ன பண்ணுறதில்ல, தெரிஞ்சுக்கிறது இல்லை இல்லைங்களா? அதை அப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நம்பும்படியாக போயிட்டுருக்குது. அதுதான் அந்தி கிறிஸ்து. அப்போ அது ஏதோ அநேகர் சொல்கிற மாதிரி ரோமன் கேத்தலிக்கில் போப்பு சித்தா அப்படின்னா இல்லை. தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கிறவர்கள் எல்லாரும், நெற்றியில் முத்திரை தரித்தவர்கள்னால் அந்த போதனையை ஏற்றுக்கொள்கிறவர்கள், கைகளில் முத்திரை தரித்தவர்கள்னா நாங்கள் போதனையை ஏற்றுக்கல, ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஆஃபரிங் கொடுக்கணுமா, காணிக்கை கொடுக்கணுமா, அதுக்கான வேலையை வச்சோம், அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்கிறவங்க. இதுதான் நெத்தியிலும் கைகளிலும் முத்திரை தரித்தவர்கள் உருவாவார்கள்னு அதில் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வெளிப்படுத்தின புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சில விஷயங்களை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதனால் இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஸ்திரீ வேசி ஸ்திரீ. 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஸ்திரீ நல்ல ஸ்திரீ, அவள் சூரியனை தரித்திருந்தால் அங்கே இருக்கும்னு சொல்லி அங்கே போட்டிருப்பாங்க, அங்கே பார்க்கணும். அதனால் 17ஆவது அதிகாரத்தில் இருக்கிற வெளிப்படுத்தல் 17ஆவது அதிகாரத்தில் இருக்கிற ஸ்திரீ எப்படிப்பட்டவர் என்று அங்கே நமக்கு கோடிட்டு காட்டுறாங்க. வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வெளிப்படுத்தல். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. அவ்வளவுதாங்க. இல்லைங்க, அந்த ஸ்திரீ வேசித்தனம் பண்ணாங்க. அதனால இந்த ராஜாக்கள்லாம் குடிச்சிட்டு நம்ம மது போதையில் இருந்தாங்க. மது போதையில் இருக்கிறவங்களுக்கு எது சொன்னாலும் ஏறாது. அதனால் பைபிள் இப்படித்தான் இருக்குதுப்பா, இதெல்லாம் நீ கேட்டுக்கு போனால் அவங்களுக்கு ஏற்கனவே போதையில் இருப்பாங்க. ஐயோயோ அதெல்லாம் கிடையாது, இதுதான் ஏற்றுக்கொண்டுவாங்க. அப்போ மது போதையில் இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, ஒன்றும் சொல்ல முடியாது. இப்படி தான் மது போதையில் இருக்குது. அந்த ஸ்திரீ அப்படின்னா சபையை குறிக்குது. பைபிளில் ஸ்திரீன்னு போட்டால் நம்ம சபை என்ற அர்த்தத்தோடு அதை பார்க்கணும். ஸ்திரீ. அப்போ வேசி ஸ்திரீ அப்படின்னா புருஷன் இல்லாதவர்கள் அல்லது சொந்த புருஷன் இல்லாதவர்கள் தான் கரெக்டான வார்த்தை. இவங்க தான் வேசி ஸ்திரீங்களா. அதனால் எப்படி இது வருது அப்படின்னா, இப்போ சபை இயேசு கிறிஸ்து தான் மணவாளன். அப்போ இயேசு கிறிஸ்து வருகைக்காக சபை காத்துட்ருக்கணும். அவர் தான் சொந்த புருஷன், அவருக்காக காத்துட்ருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகத்தின் ராஜாக்கள் கூட சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று சபை என்ன பண்ணுச்சுன்னா, உலக ராஜாக்கள் கூட சேர்ந்துட்டு சபையில் அதிகாரத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து வந்து இல்லைங்களா, சபையும் சேர்ந்து உலகத்தை ஆளுகை செய்யணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது சபை. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக வெயிட் பண்ணாமல் இவங்க ராஜாக்கள் கூட சேர்ந்து நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர்கள் தனியாக ஆளுகை செய்து அதிகார வர்க்கத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நிர்மூலப்படுத்தினார்கள், நாட்டை விட்டு துரத்தினார்கள், கொன்று குவித்தார்கள். 5 கோடி ஜனங்களை கொண்டுக்கிறாங்க இந்த விஷயத்துக்காக. நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இந்த மாதிரி இவங்க பண்ணாங்க, ரொம்ப மோசமாக. நம்முடைய தாய் சபை தான் மோசமாக பண்ணாங்க. இப்போ சாவுக்கு எதுவான அடி வந்ததும் ரொம்ப கீழே போயிடுச்சு. அடுத்த தீர்க்கதரிசனத்தை நம்ம பார்க்கலாம். சபை நாயகர்கள் பேச்சை கேட்காதவர்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. கேட்டவர்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அடையாளங்கள் போட்டாங்க. அதான் சொன்னாங்களா 666 அதிகார அடையாளங்கள். அந்த அதிகாரங்கள் இப்போ கூட பார்க்கலாம் இல்லைங்களா. அப்போ அதிகாரத்தில் இருக்கிற ரெவரண்டு, பிஷப்பு இல்லைங்களா, அப்புறம் ரைட் ரெவரண்டு, லெஃப்ட் ரெவரண்டு, இப்போ லேட்டஸ்ட்டு இல்லைங்களா பிஷப்பெல்லாம் போயிடுச்சு. இப்போது அப்போஸ்தலரு, இந்த டைட்டில் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இது இருந்தால் தான். அதாவது அப்போஸ்தலர்னா பிஷப்பு பை பண்ணணும், பிஷப்பு இது பண்ணணும், பிஷப்பை ரெவரண்ட் என்ன பண்ணணும், ரெவரண்டை பாஸ்டர் என்ன பண்ணணும், அந்த அதிகாரங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதை முத்திரை
போட்டாங்களா? இப்போ இவங்களை தவிர வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது? பணம் கொல்லவும் இது வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எனக்கு இந்த டைட்டில்லாம் வேணாப்பா அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரர் எனக்கு அந்த டைட்டில்லாம் வேணாம் அப்படின்னு அவர் விட்டுட்டாருன்னா, அவர் ஒரு கல்யாணம் பண்ணவோ, அதாவது இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவோ, அல்லது யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அவரை அடக்கம் பண்ணவோ முடியாது. ஏன் சபை நடத்தவே முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுங்களா? முத்திரை தைக்க இப்போ இந்த முத்திரை எங்கே போய் வாங்குறது? அப்போ இதே போல் தவறான வழிகாட்டுதல் இருக்கிறவங்கலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவங்கக்கிட்ட போய் தான் இந்த முத்திரையை வாங்கணும். நான் பாஸ்டர், நான் ரெவரண்டு, நான் பிஷப், இதெல்லாம் என்ன பண்ணோம். ஸ்லோவாக வந்துடுச்சு. இப்போ அதை பற்றி பெரிய அளவு பாதிப்பு இல்லை, ஆனால் அது வரப்போகுதுன்னு தீர்க்க தரிசனம் மூலமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக புத்தி சொல்லுகிற, அறிவுறுத்துகிற, வழி நடத்துகிறவர்களை மேய்ப்பர்கள் என்று தான் என்ன பண்ணோம் சொல்லணும். மேய்ப்பர்கள் அவ்வளோதான். அப்படின்னா மேய்ப்பர்கள் இல்லை, போதகர்கள்னு வந்துருச்சு. போதகர்களுக்கு ஆங்கிலத்தில் பாஸ்டர்னு வந்துருச்சு. பாஸ்டர்னா மேய்ப்பருங்க, அவ்வளோத்தாங்க. ஆனால் போதகர்னா உங்களில் ஒருவரும் போதகர் என்று சொல்லாதிருங்கள் வசனம் இருக்குதே. போதகர்னா மாஸ்டர்னு அர்த்தம். அப்போ சொல்லாதிருங்கள்னு பைபிளில் சொன்னால் சொல்கிற மாதிரி என்ன ஆயிடுச்சு வந்தது. 4வது வசனம் வாசிக்கலாங்க. வெளிப்படுத்தல் 17:4. ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தாள். கையில ஒரு பொற்பாத்திரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பாருங்களேன். மறுபடியும் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, ரத்தாம்பரமும் சிகப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு, நல்ல சிங்காரம். ஏன்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாம் செய்கிறாங்க. அதான் சிங்காரம். இவ்வளோ சிங்காரம் இருக்குது. கையில் பொற்பாத்திரம் இருக்குது. என்னங்க, பரிசுத்த வேதம் தான். பொற்பாத்திரம் இருக்குது. ஆனால் அந்த பொற்பாத்திரத்திலிருந்து சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் அருவருப்பாக இருக்குது. அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க. வாசிக்கலாம். தன் வேசுத்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையை பிடித்திருந்தார். பாத்தீங்களா? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துன்ற பேர் அதான் பொற்பாத்திரம். ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் முழுக்க அசுத்தம், அருவருப்பானவைகள். ஏன்னா வேதத்தின்படி நடக்கிறதே இல்லை. ஆனால் தான் கிறிஸ்துவர்களை நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்லை. அதுதான் மகாத்மா காந்தியடிகள் அவர் கூட சொன்னார், கிறிஸ்துவனை நான் வெறுக்கிறேன், கிறிஸ்துவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்துவம் ரொம்ப புனிதமானதுங்க, ரொம்ப புனிதமானது. இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் ஜாதி இல்லை, தெரியுங்களா? கிறிஸ்துவத்தில் ஜாதியே கிடையாது. ஏன்னா ஜாதி கிறிஸ்துவத்தில் வந்தது கிடையாது, அது புறமதத்தில் வந்தது. ஆனால் புறமதத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் ஆகும்போது அவங்க ஜாதி வச்சுக்கிட்டாங்க, அந்த ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கோர்ட்டில் ஒரு தீர்ப்பாய்க்குது பார்த்தீங்களா? இல்லைங்களா? ஒருவன் தாழ்ந்த ஜாதியாக இருந்தால் அவன் கிறிஸ்துவனானால் அவன் தாழ்ந்த ஜாதி என்று எண்ணப்பட மாட்டாது. அவன் எஸ்சி கிடையாது, அவன் பிசியில் வந்துடுவான். அதனால் அவனுக்கு சலுகைகள் வராது. அது இப்போ யாருக்கு சலுகை இல்லை? உயர்ந்த ஜாதிக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் கிறிஸ்துவனானா உயர்ந்த ஜாதி ஆயிடுறான். அது நம்ம இந்திய அரசாங்கம் சொல்கிறதுங்க. ஒருத்தன் பிறப்பாலே எங்கள் அப்பா ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரர், அவர் தாழ்ந்த ஜாதிக்காரன், நானும் தாழ்ந்த ஜாதிக்காரர் தான். எங்கள் அப்பா தாழ்ந்த, நான் தாழ்ந்த ஜாதிக்காரன் தானே, இல்லைங்களா? ஆனால் நான் கிறிஸ்துவன் ஆகிட்டா நான் உயர்ந்த ஜாதிக்காரன் ஆயிடுவேன். இப்போ என் பிள்ளைங்களாம் உயர்ந்த ஜாதிக்காரன் ஆகிடும். அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லுது. ஆனால் உண்மை என்னென்னா, தேவன் தான் நம்மளை உயர்த்தி வச்சுக்கிறேன். அந்த விஷயம் தெரியாமல் மறுபடியும் நாங்கள் மாறிக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். அப்படிப்பட்ட அருவருப்பு, நிறைய அருவருப்பு கிறிஸ்துவத்தில் கையில் வச்சுனுக்குது இந்த ஸ்திரீ. இந்த நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாமா? 5வது வசனம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. மகா பாபிலோன் அது என்னன்றது நம்ம அவன் மறுபடியும் பார்க்கலாம், இல்லைங்களா? அதனால் இந்த ஸ்திரீ எப்படி, இந்த ஸ்திரீக்கு எப்படி பவர் வந்துச்சு? அது ஒரு வார்த்தை பார்த்துட்டு போயிடலாம். ராஜா
பழைய ஏற்பாட்டில் ராஜாவாகிய ஆகாபை ஒரு ஸ்திரீ திருமணம் பண்ணாங்க. அந்த ஸ்திரீ பேர் வந்து அந்த ராணி பேர் வந்து எசபேல் ஸ்திரீ ராணி. அவங்க வீட்டுக்காரர் தான் ராஜா, அவர் தான் அரசாளுகிறவர். இவங்க ராணி தான். ஆனால் இவங்க 850 பொய் தீர்க்கதரிசிகளை வச்சுக்கிட்டு என்னங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டு இருக்கிறாங்க. எப்படி கொண்டாங்க? இவங்க ராணி தான், இவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆனால் ராஜாவை கல்யாணம் பண்ணதுனால அந்த பவரை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்போ இங்கே சொல்லும்போது எங்க 5வது வசனம் வாசிக்கலாங்க. 5வது வசனம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் அரசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் போதுங்க, அவள் நெற்றி எழுதியிருந்தது. போதுங்க. தாய், இவங்க யாருங்க? அது தாய் என்னும் நாமம். அப்போ தாய் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? கட்டாயம் குழந்தை இருக்கணும். அந்த குழந்தை தான் ப்ராட்டஸ்டன்ட். அதில் இருக்கிற 2 கொம்பு தான் ப்ராட்டஸ்டன்ட்டும் பெந்தகோஸ்தேயும். அது ஆனாலும் இது ரெண்டுத்திலையும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவங்க வேதத்துக்காகவே வாழறாங்க. அவங்களால தான் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதமாகுதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் இல்லாமல் போயிட்டாங்கனாக்கா அவ்வளோத்தாங்க, மகா உபத்திரத்துக்குள்ளே போயிடுவோம். அதனால் இதற்கு இந்த ஸ்திரீக்கு வெறி, ரொம்ப வெறி யார் மேலே அப்படின்னா யார் மேலே தெரியுங்களா? பரிசுத்தவான்கள் மேலே தான் ரொம்ப வெறி. ஏன் பரிசுத்தவான்கள் மேலே ரொம்ப வெறி? பரிசுத்தவான்கள்னால் பைபிள் படி நடக்கிறவர்கள். நம்ம ஏற்கனவே பழைய ஒரு இதோடைய பாகம் 5 அதை குறித்து நம்ம பார்த்தோம். 5, 6லலாம் வரும். அப்போ தேவன் படி நடக்கிறாங்க அப்படின்னா பைபிள் படி நடக்கிறவர்கள். பைபிள் தான் நம்மளுக்கு ஆதாரம். அந்த பைபிள் படி நடக்கிறவர்கள். ஆனால் இந்த வேசி ஸ்திரீ பைபிளுக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள். அதாவது பைபிளில் சொல்லியிருக்கிறதையே என்ன பண்ணுறது, விட்டுட்டு நடக்கிறவர்கள். அதாவது எப்படி தெரியுங்களா? ரோமன் கத்தலிக்கில் பைபிளை பக்கத்தில் வச்சுட்டு பைபிள் இல்லாதவங்களாம் சொல்லி செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஜபமாலை, மெழுகுவர்த்தி வைக்கிறது, இன்னும் நிறைய சடங்குகள் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுதான் கிறிஸ்துவம் அப்படின்னு. ஆனால் ப்ராட்டஸ்டாண்டு அதில் ரெண்டும், ப்ராட்டஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தியாக இருந்தாலும் சரி, இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தத்தையே மாற்றி கிறிஸ்துவனுக்கு போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தவறுதலான அர்த்தங்கள், தவறுதலாக புரிந்து கொள் பைபிள் வச்சுக்கிட்டேன் தப்பு தப்பாக சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தேவனு நரகத்தில் இல்லைங்களா எல்லாரையும் சித்திரவதைப்படுத்துவார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தேவன் அன்புள்ளவர்னு பைபிளில் இருக்குது. இன்னொன்று, ஆத்துமா சாகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பைபிளில் இங்கே ஃபுல்லாக செக் பண்ணிங்கன்னா ஆத்துமா சாகுமென்று தான் சொல்லியிருக்குது. சாகாதுன்னு ஒரு வசனம் கூட இல்லை. செத்தாலும் சாவுறதில்லை அப்படின்னு சொன்னது சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் சொன்னான். அந்த பொய்யை நிரூபிக்கிறதுக்காக இன்றைக்கு வரைக்கும் மருத்துவர் வேஷத்தை போட்டு வந்து ஏமாத்துறான். அதனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிசாசு ஓட்டுறவங்களை பார்த்து அக்கிரமம் செய்கைக்காரர்கள்னு சொன்னார். இந்த விஷயம் இன்னும் கூட சபைகளுக்கு தெரியல. பேய் ஓட்டினா தான் நம்மளுக்கு மரியாதைன்னு சத்தியம் தெரிஞ்சவங்க கூட அப்படியே மாறிடுறாங்க. பார்த்தீங்களா? வேதத்தில் சொல்லியிருக்கிறது என்னங்க? தீர்க்க தரிசனம். பைபிள் தான் தீர்க்க தரிசனம். பைபிள் தெளிவாக சொல்லுது. பைபிள் தான் தீர்க்க தரிசனம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. புரிஞ்சுச்சிங்களா? ஆனால் பைபிளை விட்டு உங்களை பற்றி என்னை பற்றியும் குறி சொல்கிறத தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன ஆயிடுச்சுங்க? அதனால் உன்னாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவான்னு சொன்னால், அக்கிரமம் செய்கைக்காரர்களே வந்துச்சிங்களா? அக்கிரமம் செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லிட்டாங்க. அப்போ பைபிளை வச்சுக்கிட்டு பைபிளில் சொல்லப்பட்டவைகளை மாற்றி சொல்லுவது தான் இந்த ப்ராட்டஸ்டன்ட் வேலை செஞ்சுனுக்குது. அதில் சிலர் இன்னும் தேவனுக்காக இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு நம்ம தப்பு சொல்ல முடியாது. ரொம்ப வெறி ஆயிடுச்சு. 6வது வசனம். அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். நீங்க பரிசுத்தவான்களை கொல்லணும், பரிசுத்தவான்களை கொல்லணும். அப்புறங்க இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துக்காக சாட்சியா இருக்கிறவங்க எல்லாம் கொல்லணும். அப்புறங்க
அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ மோசமான ஸ்திரீ ஆயிட்டாங்க. அவ்வளவு மோசமான நிலைமைக்குள்ள என்ன ஆயிட்டாங்க, இவர்கள் போனார்கள் என்றதாக நாம் பார்க்கிறோம். அதனால இது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5வது வசனத்தில் ஒரு ரகசியம் சொன்னாங்களா, பாபிலோன் விழுந்தது, அப்புறம் பார்க்கலாங்க. 5வது வசனத்தில் இருக்குது நீங்களா. 7வது வசனத்தில் ஒரு ரகசியம் சொல்றாங்க. 7வது வசனம் வாசிக்கலாங்க. அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் எவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். என்னங்க இது ரகசியம், அந்தி கிறிஸ்துன்றது ரகசியம். அதனால இது நிறைய பேருக்கு தெரியல. அதனால அந்தி கிறிஸ்து வருவான், அவன் 7 வருஷம் உபத்திரவம் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிள் இல்லை. இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்து இருக்கிறார்கள்னு யோவான் காலத்திலே சொல்லிட்டாங்க, 1ஆம் நூற்றாண்டு சபையிலே. இப்போ அந்தி கிறிஸ்துகள் நிறைய ஆயிட்டாங்க. அந்த அந்தி கிறிஸ்துகள் யாரு அப்படின்னா தெளிவாக சொல்கிறாங்க இல்லைங்களா, வேதத்தில் இல்லாதவைகளை சொல்லி விசுவாசிகளை தன் பக்கம் இழுத்து கொள்வார்கள். அப்படி இழுத்து வராதவர்களை கொடுமைப்படுத்துவார்கள். அதனால் இந்த மிருகம் என்றால் இது ஒரு 8வது வசனத்தில் சொல்கிறாங்க பாருங்க, அந்த மிருகம் பற்றி. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. ஓகே, உலக தோற்றம் முதல் போதுங்க. அதனால இந்த மிருகம் இல்லைங்களா, முன்ன இருந்தது, இப்போ இல்லை, இனி வரப்போகுது. முன்ன இருந்தது 1வது நூற்றாண்டு சபையிலிருந்து கிட்டத்தட்ட 1500 வருஷம் ரோமன் கேத்தலிக் தான் ஒரே சபை இருந்தது. இப்போ இல்லை. இப்போ ரோமன் கேத்தலிக் அந்தளவுக்கு நம்ம காலத்தில் கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் வளரல, அவ்வளோதான், இல்லைன்னு வச்சுப்போம். ஆனால் திருப்பி அதே மகிமைக்கு திரும்பி வரப்போகுது. அதுதான் திருப்பி வரப்போகுது. இந்த மிருகத்தை, இந்த ஸ்திரீ இல்லைங்களா, யார் மேலே எந்த அதிகாரத்தில் இருக்கிற, நான் சொன்னேன் இல்லைங்களா, எசபேல் ஸ்திரீ யார் அதிகாரத்தில் இருந்தாங்க, ஒரு ராஜா கல்யாணம் பண்ணதுனால தானே. அப்போ இவங்க ராஜா கூட என்ன பண்ணோம், வேசித்தனம் பண்ணது. இயேசு கிறிஸ்து ராஜா வர ஏற்றுக்காம உலக ராஜா கூட இவங்க என்ன பண்ணோம், சேர்ந்துருவாங்க. முதல்ல சேர்ந்தாங்க ரோமன் கேத்தலிக் கூட, அது ரோமர்கள் கூட சேர்ந்தாங்க. திருப்பி இவர்கள் என்ன பண்ணோம், சேரணும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. 9வது வசனம். ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீகள் உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அந்த 7 ஸ்திரீகள் 7 மலை. 7 மலைன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற 7 மலை நினச்சிக்காது இல்லையா, ரோம் ராஜ்யத்தை குறிக்குது. 7 மலைகளுக்கு மேலே தான் அந்த ராஜ்யம் இருக்குது. இதே 7 ராஜ்யத்தை தலைனா ராஜ்யம்னு அங்கே போட்டிருக்கோம்ல. அப்போ இந்த 7 ஏன் போட்டாங்கன்னா, தானியலில் சொன்னாங்களே 10 கொம்பு இருக்கும், 3 பிடுங்கப்பட்டதுன்னு. அந்த 10 கொம்பில் 3 திருப்பினாங்க அந்த ராஜ்யத்துக்குள்ளே. அது மறுபடியும் அது தலை தூக்கி நிற்கும். இந்த 10 ராஜாக்கள் மக்களை ஆளுவார்கள். அது 10 ராஜாக்கள், 7 ராஜாக்கள் மக்களை ஆளுகிறவர்கள். இந்த 8ஆவதா வருகிறவன் தேவனுக்கு விரோதமானவன் இல்லைங்களா. அவன் எப்படி அவன் பண்ணுவான் அப்படின்னா, உலகத்தில் நீங்களா பெரிய தலைவராவான் உலகத்துக்கே. அப்போ பெரிய தலைவராவான். எப்படி தலைவராக முடியும் அப்படின்னா, ஒரு மத குரு எப்படி உலகத்துக்கு தலைவராக முடியும்னா, ஒரு நல்லவன் போல் தன்னை காட்டுவான். நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கிறேன்னு உலகத்தை காட்டுவேன். உலக மக்கள், உலக தலைவர்கள், உலக நாடுகள் எல்லாம் என்ன நல்ல மனுஷனாகிறாருன்னு போயிடுவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் அவர் மத குரு தானே. அப்போது போதனை வரணும் இல்லையா, கிறிஸ்துவர்களுக்கு போதனை கொடுக்கணுமே. அந்த போதனை ராங்காக இருக்கும். இவர் செய்கிற நல்லதுன்னு செய்கிற சில விஷயங்கள் பைபிளுக்கு விரோதமாக இருக்கும். அதை சுட்டி காட்டுகிறவர்களை இவன் ஏற்றுக்கொள்வதில்லை. உலக மக்கள் இடத்துல இவன் பெரிய செல்வாக்கு பரவான். ஆனால் இவன் பேச்சை கேட்காத பரிசுத்தவான்களை அவன் அழிப்பான். 11வது வசனம் வாசிக்கலாங்க. இருந்தாலும் 7வதுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அப்பேடிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறான். சொன்னீங்களா, அவர் தான் 8வது, அவர் தான் காலியாக போறார். அந்த 7 ராஜ்யம் பண்ணும், 8வது தான் தாங்க இது வருது. திருப்பி 10 கொம்புன்னா இன்னும் சேரணும், 10 ராஜ்யங்கள் சேரணும்.
தானியல் 7ஆம் அதிகாரம் தானியலுக்கு போகலாம். தானியல் 7ஆம் அதிகாரத்தில் எவ்வளவு நாட்கள் அவனை இதை பண்ணுவான் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க இல்லையா? தானியல் 7ஆம் அதிகாரம் 21, 22. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அந்த ஒரு கொம்பு பற்றி இங்கே சொல்லும் போது ராஜ்யமாவே என்ன ஆயிடும்? இது வரும் 8வது ராஜ்யமாக இது என்ன ஆயிடும் வரும். ஏன்னா அவ்வளோ செல்வாக்கு வந்துடும். ஒரு மத குருவை உலக நாட்டு தலைவர்கள் போய் எங்களை காப்பாற்றுங்கன்னு அவர் ஒரு ராஜா மாதிரி விழுகிற காலம் வந்து வர ஆயிடுச்சு. இப்போ உலகத்திலே பெரிய தலைவர்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்களா, அமெரிக்கா ஜனாதிபதியை விட்டா போப்பு தான். ஆனால் இந்த போப்பு முதல் இடத்துக்கு வந்துடுவார். எப்படின்னா அமெரிக்க பேரரசு இருக்குது இல்லையா, இப்போ அமெரிக்கா ராஜ்யம் தானே நடந்துட்டு இருக்குது. உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கு ஒரு தனி இது இருக்குது. இன்றைக்கி தலைமை போஸ்ட்னா அவங்க தான் சொல்லலாம். அந்த தலைமை போஸ்ட்டு போயிடும். 10 ராஜ்யம் சேர்ந்து தான் ரோம் ராஜ்யம் இருந்தது. நம்ம வரலாற்றில் படிக்கிறோம் 10 ராஜ்யம் சேர்ந்து தான் ரோம் ராஜ்யம். தானியல் புஸ்தகத்தில் அது 10 விரல்கள்னு சொல்லியிருப்பாங்க. மறுபடியும் 10 ராஜ்யம் சேரும். 10 ராஜ்யம் ஒன்றாக சேர்ந்து சரிங்களா, இந்த ஒரு ராஜ்யம் இருக்குது பாரு, அமெரிக்கா வல்லரசுன்னு சொல்கிறாங்களே, அதை அழிச்சிடும். அதுக்கு தான் ஒரு கரன்சி கொண்டு வந்தாங்க, யூரோ. அமெரிக்கா டாலரோட விலை ஜாஸ்தி. இப்போ அந்த 10 நாடுகள் சேர்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஸ்லோவாக அது சம்பந்தமான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. இந்த 10 நாடுகள் சேர்றதுக்கான எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. இவங்க தான் உலகத்துக்கு லாஸ்ட்டாக வரப்போகிற ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்கு மேலே தான் இந்த ஸ்திரீ போய் உட்கார போகுது. ரோமன் கத்தலிக்கு அதில் பார்க்கும்போது போப்பசி அந்த ராஜ்யத்து மேலே தான் உட்காந்து உலகத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேற போகுதுன்னு பார்க்கலாம். இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்லோவாக ரோம் அந்த யூரோ கரன்சி கொண்டு வந்துட்டாங்களா. இன்னொன்று ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு. இப்போ இந்தியாவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அளவில் மற்ற விஷயங்கள்லாம் இதுதான் ஸ்டாண்டர்ட். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஸ்டாண்டர்டு பேர் தான் ஐஎஸ்ஐ முத்திரைன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ ஐஎஸ்ஐ முத்திரை எங்கே போச்சு தெரியாது. இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் வந்துருக்குதுங்களா, நீங்கள் எல்லா எலக்ட்ரான் குட்ஸும் எடுத்து பின்னாடி திருப்பி பாருங்க, அங்கே வேல்யூ, இது எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ பணம், அப்புறம் எவ்வளோ வோல்டேஜ், இதெல்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க. அந்த இடத்துல பாருங்க சிஇன்னு பெருசாக போட்டிருப்பாங்க. சிஇன்னு என்ன தெரியுங்களா, கண்ட்ரி ஆஃப் யூரோப்பு. அப்போ யூரோப்பு ரோம் ராஜ்யம் மீண்டும் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்பட போகிறதுன்னு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற்றுகிறது. உலகம் முழுவதும் இது வந்துடுச்சு. சிஇ ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான். சிஇனா கண்ட்ரி ஆஃப் யூரோப்பு. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, நல்லா தெரியும். இப்போ ஏதோ ஒரு வகையில் உலகமெல்லாம் ஏதோ ஒரு நாட்டு கண்ட்ரோலுக்கு போயின்னு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இந்த 10 நாடு முன்னாகி இல்லை அமெரிக்காவுக்கு விரோதமாக போயிட்டு இந்த நாடு அங்கே வந்துடும். 10வது வசனம் வாசிக்கலாமா? 10வது வசனம் தான் வெளிப்படுத்தல் 17:10. அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான். அந்த தீர்க்க தரிசனம் பற்றி நம்ம போதுங்கம்மா. அந்த தீர்க்க தரிசனம் அது எப்படி 7 விழுந்தான்றது அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போது அந்தி கிறிஸ்துவை பற்றி மட்டும் நாம் பார்க்கலாம். அப்போது இந்த 10 கொம்பு 8வதாக வருகிற மிருகத்தை மக்கள் செல்வாக்கு அதிகமாகி இந்த மிருகத்துக்கு 8வது வந்துச்சு பாருங்க. இந்த 10 கொம்பு ஒன்றா சேரும். 10 நாடு சொன்னேன் இல்லையா, இது ஒன்றா சேர்ந்து 8வதாக வருகிற மிருகம். அதை 8வது அங்கே பார்த்தோம்ல எங்களா 7 ஆயிடுச்சு, இப்போ 8வதாக இருந்தது, இனிமேல் வரும்னாங்களே. அது வந்த உடனே அதுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துடும். அந்த முழு அதிகாரம் வந்த உடனே அது என்ன பண்ணுன்னா ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ணும். அதுதான் 14வது வசனம் வாசிக்கலாங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள் என்றான். பாத்தீங்களா? இப்போ இந்த 10 ராஜ்யம் திருப்பி வரப்போது, திருப்பி வந்து இது சேரும். சேர்ந்த உடனே இந்த ஸ்திரீத்துக்கு தலைமையில் வச்சுக்கோ.
அப்போ இந்த அம்மாவுக்கு ரொம்ப அது அந்த போப்பசி அமைப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஆகிடும். பார்த்தா உலகம் ஃபுல்லாக நல்லவர், ஐயோ தங்கமானவங்க, அப்போ உலக நாடுகள்லாம் அவங்க கண்ட்ரோல் போயிடும். ஆனால் அவங்க சபைக்கு விரோதமாக இருப்பாங்க. அது வெறும் போப்பசின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க சகோதர சகோதரி. அதான் சொன்னேன் ஏற்கனவே 13ஆம் அதிகாரத்தில், ஆடு 2 கொம்பு வந்துடுச்சு, ப்ராட்டஸ்டாண்டும் பெந்தகோஸ்தும் இதில் சேர்ந்துடுச்சு, அவங்களும் சேர்ந்துருவாங்க. இப்போ நான் ஓப்பனாக பேசுகிறேன், பைபிள் இது இருக்குது, சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிறார்கள் எனக்கு சொல்ல முடியுது. ஆனால் ஒரு காலம் வரும் சொல்ல முடியாது, சொல்லுகிறவர்களை கொன்னுடுவாங்க, அவங்கள சித்திரவதைப்படுத்துவாங்க. எப்படி? அந்த ராஜ்யங்கள் கூட சேர்ந்துருவாங்க. அந்த ராஜாக்கள் அந்த ராஜாக்களே உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு விரோதமாக பேசினாலும் என்ன வேணா சரி, நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன்னா உலக மக்களுடைய சப்போர்ட் ராஜாங்களுக்கு வேணும். அப்போ அந்த மக்களுக்கு விரோதமாக கொஞ்சம் பேர் பண்ணால் அவங்களுக்கு கொண்டா தப்பு இல்லைன்னு ஆகிடும். அப்போ பைபிளில் சொன்ன மாதிரி மகா உபத்திரவத்தினால் நெருங்கி கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. அந்த உபத்திரவத்தினால் வரணும், முதல்ல சபைக்கு வரணும். அப்போ தேவனுக்கு ரொம்ப கோபம் வரும். அப்போ தான் அர்மேகதோம் யுத்தத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து கூட ஜெயிப்பார்கள். பாருங்க, இந்த ஸ்திரீ முழு சபை, நீங்கள் வெறும் ரோமன் கேத்தலிக் மட்டும் இல்லை, நான் சொல்கிறதுக்கு ரெண்டும் சேர்த்து வேதத்திற்கு விரோதமாக இருக்கிற பெயர் கிறிஸ்துவ சபைகள் எல்லாம் தான், துர்போதனை போதிக்கிறவர்கள் எல்லாம் தான், நல்லவர் போல நடித்து ராஜாக்கள் கூட சேர்ந்து வேசித்தனம் பண்ணிடுறாங்க. இதுதான் அங்கே முதல் வருஷத்தில் பார்த்தோம். அப்போ ராஜாக்களுடைய அதிகாரத்தை பெற்று வேசித்தனம் போனால் ராஜா கூட எந்த ராஜா கிட்ட அதிகம் வராச்சு. இப்போ மெதுவாக சொல்ல வேண்டியது தான். பாருங்க, நம்மளுக்கு இவ்வளோ மக்கள் சப்போர்ட் இருக்கிறாங்க, இவ்வளோ கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, சில கிறிஸ்துவர் எங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க, அவங்கள வளர விடக்கூடாது, அப்போ நம்ம கஷ்டம் ஆயிரும். இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் இருக்குது, இவங்க தான் மது குடிச்சிருக்கிறாங்க, எது வேணும்னா சரி சரி சரி, அப்போ அப்படி ஆயிரும். அப்படி ஆன உடனே ஓகே என்ன பண்ணணும்னா வேணும் உனக்கு, அவங்களெல்லாம் கொல்லணும், அதுக்கு அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சு கொள்ளுங்க, இவங்க கொல்ல முடியாத, அப்படி ஆயிரும். கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக வந்து அவர்களுக்கு எதிர்த்து நிற்பார்கள். யாருன்னா பொய் கிறிஸ்துவ சபைகள். யாருங்க இந்த பொய் கிறிஸ்துவர்கள்? பைபிளில் இருக்கிறத மாற்றி பேசுகிறவர்கள், அதை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், உண்மை இப்படி இருக்கிறது என்று எடுத்து சொன்னால் அவர்கள் தவறானவர்கள் என்று அவர்களையே பொய்யாக பேசுகிறவர்கள். சாத்தான் அப்படி தானே பண்ணான். தேவன் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டனாலே சாகவே சாவாயினார். சாத்தான் வந்து என்ன சொன்னான், நீங்கள் சாவுறது இல்லைன்னா. அப்போ வேத வசனம் இப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை சொல்லுவாங்க. அடுத்தது துர்போதனை செய்கிற சபைகள், அதாவது தவறான போதனைகளை கேட்டு வேதம் சொல்லுவதை விட்டு விசுவாசிகள். இவங்க தான் ஒரு டீம். தேவன் எல்லாம் கருப்பு வெள்ளை புத்தகத்தில் குத்துக்கிறார். எதுக்கு? அதை மாற்ற முடியல பாருங்க. ஒரு சிலதை மாற்றினாலும் எல்லாத்தையும் மாற்ற முடியல. ஏன்? அந்த புக்கை வச்சு தான் தீர்ப்பு இருக்குது, அதுக்காகத்தான் வேணும். அப்போ பாருங்க, இவங்க இவ்வளோ நல்லவர் போல இல்லைங்க நடித்து, அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா நல்லவர் போல நடிக்கிறதுனால ராஜாக்களுக்கு இந்த விஷயம் நாங்கள் தெரியாது. நல்ல கூட நடிச்சு இந்த ராஜாக்கள் கூட வேசித்தனம் பண்ணிச்சு இந்த ஸ்திரீ தெரியாது. ஆனால் ஒரு காலம் வரும், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் உட்காரும் போது முதல் வேலை என்ன தெரியுங்களா? நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, கலைகளை கட்டுகளாக கட்டுவேன். அப்போ இந்த கலைகள்லாம் ஒன்றா சேரும். அதுதான் இப்போ சேர்ந்து நிற்குது. உண்மையான சத்தியத்திற்கு விரோதமாக கலைகள் கட்டுகளாக கட்டப்பட்டு வருகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் கொண்டு வருகிறது, கட்டப்பட்டு வரும். அப்படியே இந்த தலைமையில தூக்கி வச்சுட்டு இந்த ஸ்திரீ தான் ராஜாக்கள் ஆட்டம் போட்டாங்க இல்லைங்களா? இந்த ஸ்திரீயுடைய விஷயம் எல்லா ராஜாக்களுக்கும் தெரிய வந்துடும். அந்த 10 ராஜா இருந்தாங்க, அவங்கள தான் கருத்து என்னடா நம்ம உலகத்தை ஆளுகிறோம் எல்லாரையும், அதான் தான் வல்லரசு, நான் வச்சு தான் சட்டம்னு சொன்னவனெல்லாம் இன்றைக்கி அப்படி தான் அமெரிக்கா சொல்லிட்டு இருக்குது. சொன்னவங்களெல்லாம் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே உரிமை உண்டு. நம்ம நடுநிலைப்படுத்துறதுக்காக 10 இல்லாமல் போய் திருப்பி அந்த 10 நாடு ஒன்றா சேர்ந்து திருப்பி ரோம் ராஜ்யமாக கொண்டு வந்து இந்த நாட்டை நடத்திட்டுருக்குறோன்னா, நடுவில் இந்த ஸ்திரீ போதையை நம்மளுக்கு கொடுத்ததுனால அப்படின்னா நாங்கள் சபையினுடைய பேர்னால இவங்க அநியாயமாக படுகொலை செஞ்சிட்ருக்குறாங்களே,
அப்படின்னு ஃபுல் சீக்ரெட்டை வெளியே கொண்டு வந்து அவங்களே கொண்டு போட்டுருவாங்களாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகள் ஆனவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். பாழும் நிர்வாணமாக்கினா சீக்கிரட் எல்லாம் வெளியே விட்டுருவாங்க, தெரிஞ்சிடும் எல்லா சீக்கிரட்டும் பண்ணி அவங்களே என்ன பண்ணுவாங்க. அப்போது 8வதாக வர்ற மிருகம் படிச்சுமே, அது இருந்ததும் முதல்ல இருந்தது இல்லை, வந்து அழிய போகிறது. இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய நிலை. அந்தி கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு காலம் கொடுத்துட்டாங்க, என்னென்னா பண்ணிக்கணும். அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ வருகைக்கு முன்னாடி அது ரொம்ப பீக்கிக்கு வரணும், ரொம்ப ஹையருக்கு வரணும். அப்போ உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி பரிசுத்தவான்களை ஒடுக்கணும். இது நடந்தால் தான் இயேசு கிறிஸ்துவ வருகைன்னு அவங்க இருக்கும். இதுதான் தெசலோனிக்கா சபையில் இது எப்படி இதனுடைய அழிவு இருக்கும், தேவன் இதை எப்படி அழிப்பார்னு அங்கே சொல்வார். 2 தெசலோனிக்கரில் நம்ம ஏற்கனவே அது வாசித்தோம் இல்லைங்களா. 2 தெசலோனிக்கரில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டுன்னு சொன்னாங்க. அங்கேயும் அதனுடைய அழிவை பற்றி சொல்லியிருப்பாங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி நாங்கள் அந்தி கிறிஸ்து வருவோம். வரும்போதே என்னங்க அது ஏன்னா துர்போதனை இல்லாமல் போயிடும், எல்லாம் அழிஞ்சிடும். நான் துர்போதனை டோட்டலாக என்ன பண்ணுறார் தேவன். என்ன ராஜ்யம் எல்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம என்ன டைட்டில் வச்சுக்கினாலும், என்ன ஆணவம், என்ன அகங்காரம் இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் கிறிஸ்துவர்களுக்கு சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை, எல்லாம் தரமட்டமாயிடும். அதே தான் தானியலில் படிச்சோமா, தானியல் 2ஆம் அதிகாரத்தில் மனித கையினால் பேர்த்திருக்கப்படாத கல், அதை பற்றி படிச்சோமா. அங்கே என்ன ஆகும், அந்த களிமண் ஒட்டினுங்கிற இடத்துல அங்கே கூட சொல்கிறாங்க. தானியல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். தானியல் 2:44 வாசிக்கலாங்க. தானியல் 2:44 வாசிக்கலாம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையில் இருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றைக்கும் நிற்கும். அப்போ இந்த ராஜாக்களின் நாட்கள்ல இந்த ராஜா இப்போ 10 ராஜ்யம் இல்லை, இப்போ இல்லாத மாதிரி இருக்குது இல்லையா. திருப்பி அந்த 10 ராஜ்யம் சேர்ந்தோன்னே டோட்டலாக எல்லா ராஜ்யமும் போயிடும். வாங்களா, சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைய. இப்போ ராஜாக்கள் இல்லாத மாதிரி அங்கங்கே ஒன்று இருக்குது. ராஜாக்களை வெட்டி அதெல்லாம் லெவல் பண்ணிக்கிட்டே வராரு. இப்போ மறுபடியும் வரும். எவ்வளோ நாளைக்கு? அதுதான் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது கொஞ்ச நாளைக்கு அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். அது 17 இருக்குது இல்லையா. 17 வசனம். அது வெளிப்படுத்தல் 17 கொஞ்ச நாளைக்கு தான் வருவாங்க, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு இருக்கும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் ஓகே 10வது வசனம். அவர்கள் 7 ராஜாக்கள். அது இல்லைங்கம்மா, அது இல்லை. 17:10 இல்லை அது இல்லை. 1 மணி நேரம் அளவுன்னு வரும் பாருங்க. 12 இல்லை. ஓகே 12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். அவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துமே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பாத்தீங்களா, கொஞ்சம். இப்ப ராஜாக்கள் இல்ல, ஆனா கடைசியில திருப்பி அவங்க ஒன்னா சேருவாங்க. கொஞ்ச காலம், 1 மணி நேரம் எவ்வளவு நாள் பார்த்துங்க, கொஞ்ச காலம் அவங்க திருப்பி ராஜாவா என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. நீங்களா அதிகாரம் பெற்றுக்கொள்வார்கள். அப்புறங்க அவ்வளோதாங்க, அதிகாரம் பெற்றுக்கொள்வார்கள் கொஞ்ச காலத்துக்கு. இல்லைங்களா, கொஞ்ச காலம் வரும், அதுக்கப்புறம் அது என்னங்க சுத்தமாக இல்லாமல் போயிடும். அதுதான் அங்கே நாங்கள் தானியலில்
சரிங்களா? திருப்பி அந்த ராஜாக்களின் காலத்தில்னு சொன்னாங்க. இப்போ அந்த காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இயேசுவின் வருகைக்கான ஆயத்த பணிகள் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் மூலமாக நமக்கு புரியுது இல்லைங்களா? இன்னும் தெளிவாக நம்ம அடுத்த பாகங்களை இன்னும் முடிப்போம். அப்போ இன்னும் தெளிவாக இதெல்லாம் இன்னொரு வாட்டி கூட நம்ம பார்க்கணும். இன்னும் தீர்க்கதரிசனம் நிறைவேறதை பார்க்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் மிருகங்களாக காட்டுவாங்க. இங்கே சிலையாக பார்த்தோம். 16 இதே விஷயம் மிருகங்களாக காட்டுவாங்க. அங்கே கூட என்ன நடக்குதுன்னு பாருங்க. 7:11. அப்பொழுது நான் பார்த்தேன், நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது, அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. என்னங்க? அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டு எரிகிற அக்கினிக்கு என்ன ஆச்சுங்க? ஒப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொலை செய்யப்பட்டது. மற்ற மிருகங்களுடைய ஆளுகை இருந்தது. அவர்களே என்ன பண்ணிட்டாங்க? அந்த வேசியை கொலை செஞ்சிட்டாங்க. அதுதான் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. யாரும் தூக்கி வைப்பாங்களோ அவங்க இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய முடிவு பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலம் வந்துட்டுருக்குது சகோதர சகோதரி. இன்னும் கொஞ்ச காலம்தான். இந்த காலத்தை நம்ம கண் முன்ன பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவன் வருகை சமயம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப புரிஞ்சிக்கலாம். அதே 27, அதே தானியேல் 7ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களில் வாசிச்சோம்னா, ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கும் கொடுக்கப்படும். அவருடைய போதுங்க, இந்த பரிசுத்தவான்களுக்கு திருப்பி கொடுத்துருவாரு. எப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். அப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். உலகத்தின் ராஜ்யங்களும் முடிஞ்சிடும். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பாபிலோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 17:5. மேலும் ரகசியம். ஓகே, ஒரு நிமிஷம். 2 விஷயம் சொன்னேன், 2 ரகசியம். அதுலேயே 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ரகசியம் பார்த்தோம். 5ஆம் வசனத்தில். 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் ஒரு ரகசியம் பார்த்தோம். சரிங்களா? இப்போ 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிற ரகசியம் என்ன சொல்கிறாங்கன்னா வாசிக்கலாம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. என்னங்க? மகா பாபிலோன் வேசிகளின் தாய். மகா பாபிலோன் விழுந்தது அப்படின்னு கூட இருக்குங்க. மகா பாபிலோன் விழுந்தது. அந்த பாபிலோன் அப்படின்னா குழப்பம்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு இருக்கிற சபைகள் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொஸ்டினாக கேட்டோம்னா குழப்பம்தான். பைபிளில் சாகவே சாவாயின்னு இருக்குது, சாவுதில்லைன்னு சொல்கிறீங்களே, எப்படின்னா குழப்பம் தான். தேவன் அன்புள்ளவர்னு இருக்குது, நரகத்தில் எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பார், தாறு காசி காதில் விட்டுவார், கட்டிங் பிளரில் பிடிச்சி நாக்கு இழுப்பாருன்னு சொல்கிறீங்களே, கொடுமை செய்வார்னு சொல்கிறீங்களே, அது எப்படின்னு கேட்டால் குழப்பம் தான். தேவன் ஒருவர் என்று சொல்லியிருக்க மூவர் என்று சொல்லுகிறோம் எப்படின்னு கேட்டால் குழப்பம் தான். எல்லா விஷயத்திலும் டாக்டரின் எடுத்துட்டிங்கன்னா எல்லா போதனைகளும் இன்றைக்கி என்ன ஆச்சுங்க சபைகளுக்கு? குழப்பம் குழப்பம் குழப்பம். ரோமன் கட்டளையில் ஏங்க ஜெபமான சொல்கிறீங்க? குழப்பம். இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தன் சொல்லும்போது மரியாதை எப்படி மத்தியஸ்தரானா? குழப்பம். அந்தமாவே சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து பார்த்து அவர் சொன்ன, அதாவது அங்கே இருக்கிறவங்கள பார்த்து அவர் சொல்லுகிறது போல செய்யுங்கள்னு சொன்னாங்களே. இப்படி ஒவ்வொரு விஷயமும் டாக்டரின் எடுத்துட்டா குழப்பம். அந்த குழப்பம் தான் பாபிலோன். இன்றைக்கு இருக்கிற சபைகளுக்கு ஒரு பெயர் தான் பாபிலோன் சபை. ஏனென்றால் அவங்களுக்குள்ள குழப்பம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி தான் இருக்குதுங்க? குழப்பம் குழப்பம் குழப்பத்தில் தான் போயிட்டுருக்குது. எல்லாம் குழப்பம் தான், தெளிவு இல்லை. எல்லா சபைகளும் விழுந்துடும். எங்கே இயேசு கிறிஸ்து இல்லையோ அந்த சபையில் இருந்து யூஸ் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இருந்தார்னா அங்கே அவருடைய போதனைகளின் படி வாழ்க்கையே இருக்கும். பேசுறது ஒன்று, வாழுறது ஒன்றா இருக்காது. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டாரத்தில் அதை பார்க்கவே முடியல. போதனை கேட்குறது ஒன்றா இருக்குது,
அந்த போதனையில் மாற்றம் இல்லை, அதை கேட்டுட்டு வெளியே வந்தவங்க அதன்படி நடக்கிறதே இல்லைன்னா அவங்களெல்லாம் விழுந்துருவார்கள். பாபிலோன் மாதிரி இல்லாமல் போடும். மகா பாபிலோன் விழுந்தது, அது வேசிகளின் தாய். அதுதான் அந்தி கிறிஸ்துவை பற்றி இப்போ வெளிப்படுத்தினாங்க. தெசலோனிக்கேயர்ல பார்த்தோம், தானியேலில் பார்த்தோம், இப்போ வெளிப்படுத்தல் என்ன பண்ணிக்கிறோம் பார்த்துருக்கோம். அப்போ அந்த வெளிப்படுத்தலில் சொல்லும்போது அது யார் ஆளுகை செய்வாங்க? நெற்றிலும் கைகளிலும் முத்திரை தரிக்காத வெளிப்படுத்தல் 20 நாளில் அது இருக்குது. அது அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணலாம். 20 நாளில் அது இருக்குது. ஓகே, இதோட முடிஞ்சிச்சா அப்படின்னா இன்னொரு அட்வைஸு. இவ்வளோ சத்தியம், இவ்வளோ தீர்க்கதரிசனம் தெரிஞ்ச அப்புறம் யார் அந்தி கிறிஸ்து தெளிவாக தெரிஞ்சிச்சு. அந்தி கிறிஸ்து வரப்போகிறான்னு கிடையாது, ஆல்ரெடி வந்தாச்சு. யார் என்றால் தேவனுடைய வார்த்தை வேதத்திற்கு விரோதமாக பேசுகிறவர்கள், அல்லது மாற்றி பேசுகிறவர்கள், அல்லது கேட்ட வார்த்தையின்படி நடக்காதவர்கள். இதெல்லாம் அந்தி கிறிஸ்து குரூப்பில் வந்தாச்சு. இப்போ அப்படி இருந்தால் ஒரே ஒரு வாய்ப்பு தான், அந்த குரூப்லேருந்து நம்ம வெளியே வந்துடணும், அந்த போதனையிலேருந்து வெளியே வந்துடணும், அந்த சிஸ்டம்லேருந்து வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிஸ்டத்துக்குள்ளே போகணும். ஏன்னா மகா பாபிலோன் விழப்போகுது. இன்றைக்கு எல்லாருக்கும் இயேசுக்கு நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் நான் இயேசு என்ன ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் ஒரு காலம் வரும். ஏனென்றால் இப்போது கலையும் கோதுமையும் வளர்ட்டுன்னு விட்டார். ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறாரு? தேவையான போஷாக்கை கொடுத்துட்ருக்கிறாரு. ரெண்டும் நல்லா செழிப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒரு காலம் வரும்போது களஞ்சியத்திலே எது சேர்க்கப்பட போகிறது, சுட்டெரிக்க எது சேர்க்கப்பட போகிறது, அந்த லிஸ்ட்டில் நம்ம வந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் அந்தி கிறிஸ்துவனுடைய வருகையில் பரிசுத்தவான்களுக்கு மகா பெரிய பிரச்சனை இருக்குது. ஆனால் அதை பொறுத்துக்கணும். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. கொஞ்ச நாள் உபத்திரவப்படுவீர்கள், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், மரணம் வரைக்கும் உண்மையாயிரு. அதுதான் கிறிஸ்துவம், அதுதான் உண்மையான கிறிஸ்துவம். அந்த கிறிஸ்துவம் விட்டுட்டு நாம் பெயர் கிறிஸ்துவ சபையில் இருந்தோம்னா இந்த வேசிக்கு வர நிலைமை நம்மளுக்கு வந்துரும்னு தீர்க்க தரிசனமாக வேதம் எச்சரிக்கிறது. இன்னொன்று இருக்குது 18வது வசனம் அதிகாரத்தில், அது இன்னும் தெளிவாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக கன்க்ளூஷனுக்கு நம்ம வரலாம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம்.